ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்துஜி. இன்றைக்கி நான் தயிர் சாதம் எப்படி நான் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு ஸ்பெஷல் தயிர் சாதம் இது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் நம்ம எப்படி பண்ண ரொம்ப ருசியாக இருக்கும், புளிக்காமல் இருக்குன்றதுக்கு நான் ஒரு இது சாதத்தை நல்லா குழச்சி வேக வச்சுட்டேன். நல்லா மஸ்ட் விட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நிறைய பால் விடணும். நம்ம மத்தியானம் தான் சாப்பிட போகிறோம் இல்லைங்களா. இந்த பால் பாருங்கள், இந்த பால் நிறைய விட்டு தயிர் கொஞ்சம் தான் விடணும். நான் ஏற்கனவே உப்பு போட்டாச்சு, சாதத்தில் போட்டு நல்லா மசிச்சுட்டு நம்ம இதை மாதிரி நல்லா கரைச்சிடும். அதுக்கப்புறமா தயிர் பாருங்கள், தயிர் நம்ம கொஞ்சம் போட்டால் போதும். அதுக்குள்ளே அது கரெக்டாக செட் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் ஒன்றா போட்டுக்கலாம். இது ஃப்ரெஷ் தயிர் தான், இன்றைக்கி நான் நேற்று செட் பண்ணுது. ஸோ இது நல்லா கலந்து உப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் தாளிப்பு கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்பெஷல் தாளிப்பு. அதில் என்னென்னா, முந்திரி பருப்பை பச்சையாக பொடியை நறுக்கிட்டேன். அதுக்கப்புறமா எண்ணெயில் கடுகு, பெருங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து கொடுத்துட்டேன். ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா ஊருக்கு மத்தியானம் நம்ம சாப்பிட சொல்ல ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம் நிறைய பால் விட்டுருக்கோம் இல்லைங்களா. தயிர் சாதம் புளிக்காமல் இருக்கும். சம்மரில் இப்போ எது வச்சாலும் புளிச்சு போயிடுது இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி நம்ம நல்லா தயிர் சாதம் இது மாதிரி நல்லா கரைஞ்சிட்டு நல்லா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம நெய்யிலே தாளித்து கொட்டலாம். வேணும்னா நான் வெறும் எண்ணெயில் தான், ரிஃபைன் ஆயிலில் தான் தாளித்து கொட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கார்னிஷிங்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட போகிறோம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டோன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதுதான் தயிர் ஸ்பெஷல் தயிர் சாதம். இதை நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நிறைய பால் விட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், புளிக்காமல் இருக்கும். குழந்தைங்க நல்லா சாப்பிடணும், எல்லாருமே நல்லா சாப்பிடணும். சம்மர் வந்தாச்சு, நம்ம தயிர் சாதம் விதமாக பண்ணி கொடுக்கணும். வெறும்னு தயிர் சாதம் சாப்பிட்டோன்னா அது போர் அடிச்சிடும், மோனோட்டனஸ். ஸோ இதை மாதிரி தாளித்து கொடுங்க. ஒரு நாளைக்கு ஃப்ரூட்ஸ் போட்டு கொடுங்க. லைக் திராட்சை, பைனாப்பிள் இதெல்லாம் போட்டு கட் பண்ணி பொடியாக அதுவும் கொடுக்கலாம். So I hope you like this recipe. It's very simple. Anyone can follow it. Do subscribe to my channel. Please share with your friends and give me a thumbs up if you like this video. Thank you so much.